செய்திக்கு நேரா கடந்து போவோம். हम लोग अभी वचन के द्वारा जाएंगे. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையா தான் இருக்கும் நான் நம்புறேன். मैं विश्वास करती हूँ सबको ये कहानी पता है कर. सो இன்னைக்கு நான் எடுத்துக்கிறதான டாபிக் திருச்சபையும் வாலிபரும். आज सिस्टर ने जो चुना हुआ जो टॉपिक है कलीसिया और यूथ कर उन्होंने चुना है. दानियेलோட கதை अनेகருக்கு தெரியும் அப்படிதானே? हम लोग को दानियल के बारे में सबको पता है. எத்தனை பேருக்கு தெரியும் दानियेलோட கதை? कितने लोगों को दानियल के बारे में पता है? हालेलुया சொல்லுவோமா? हालेलुया बोलेंगे. ஆமென். சோ दानियल பத்தி தான் நான் ஷார்ட்டா ஒரு 3 பாயிண்ட்ல நான் சுருக்கமா சொல்லி முடிச்சேன். दानियल के बारे में सिस्टर शॉर्ट में 3 पॉइंट बताने वाले हैं. दानियल கதையில நம்ம ஃபர்ஸ்ட் அதிகாரத்தையும் செகண்ட் அதிகாரத்தையும் வாசிக்கும் போது दानियल की जब हम लोग वचन पढ़ते पहला और दूसरा हम लोग पढ़ते समय जेरूसलेम மக்களை அடிமைத்தனத்துக்கு கொண்டு வந்தாங்க. जेरूसलेम के लोगों को उन्होंने क्या क्या बंदी करके लाए थे. அதாவது வாலிப பிள்ளைங்களை தான் மெயினா அவங்க லோட் பண்ணி கொண்டு வந்தாங்க. उन्होंने क्या किया था जो यूथ है उनको ही पहला उन्होंने लेके आए थे. அதுலயும் அந்த நேபுகாத்நேச்சர் சொன்னாரு நல்லா அழகா புஷ்டியா இருக்கிற வாலிப பிள்ளைங்க தான் தேவை அப்படின்னு. उस राजा जब उन्होंने क्या बोला जैसे नेबूकदनेस्सर ने जो बहुत ही अच्छे है जो सुंदर है वो वैसे लोग हमको चाहिए कर அந்த சர்க்கிள்ல இருந்தவங்க தான் தானியேல் வித் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். उसी सर्कल में थे दानियल और उनके जो भी फ्रेंड्स. சோ அவங்க அடிமைத்தனம் பண்றதுக்கு கொண்டு வந்தாங்கல்ல. जब उनको बंदी करके लाए थे சோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல மொழி மாற்றம் இருந்தது. उनको उस जगह की भाषा नहीं पता था. இடம் மாற்றம் இருந்தது. उनको एक जगह एक चेंज हुआ था. விடுதலை இல்லாத அனுபவம் அந்த இடத்துல இருந்துச்சு. उन लोग छुटकारे के बिना वहाँ जिंदगी जी रहे थे. அந்த காலத்துல அவங்க எவ்வளவு நெருக்கப்பட்டிருப்பாங்க. उस जगह को उनको कितना उनको कष्ट हुआ होगा. நெருக்கப்பட்டாலும் அவங்க இயேசுவை விட்டு கொடுக்காம அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க. लेकिन फिर भी उन लोग उस समय पे परमेश्वर को छोड़ा नहीं लेकिन उनके साथ ही थे. இயேசுவோட வழி மாத்திரம் தான் அவங்களுக்கு உண்மையா இருந்தத அவங்க எப்படி வெளிக்காட்டினாங்க அப்படிங்கறத 3 பாயிண்ட் நம்ம सुरकमा पाकला. परमेश्वर उनके साथ है तो उनका जो सच्चाई मार्ग के बारे में सिस्टर 3 पॉइंट आपको बताने वाले हैं. எடுத்தவங்க வாசிங்க दानियेल 1 அதிகாரம் 8வது வசனம். दानियल 1:8 पढ़ेंगे. दानियल 1:8 सो फर्स्ट पॉइंट என்னன்னா சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாது அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணாங்க. उन्होंने पहला जो पॉइंट किया गया था अपने शरीर को अपवित्र नहीं करना करके उन्होंने एक गट्टे करके मान लिया था. இவங்க வந்திருக்கிறது அடிமைத்தனப்பட்டு தான் வந்திருக்காங்க. इन लोग से आए थे बंदी बनकर आए हैं. பட் இவங்க வந்து ராஜாவோட பேச்சு தான் கேட்டாங்க அந்த இடத்துல. उस समय में उनको राजा की बात मानना चाहिए था. ஆனாலும் தானியேல் என்ன சொல்றாங்க அந்த அவங்களுடைய சேவகர் கிட்ட. लेकिन दानियल उस समय उनके जो सेवक को क्या बताते हैं எங்களுக்கு சாப்பாடுல நாங்க சொல்ற சாப்பாடு நீங்க எங்களுக்கு தாங்க. हम लोग जो खाना खाने वाले उसमें हम लोग जो बोलते वही भोजन आप हमको देना चाहिए. என்ன மோட்டிவோட சொல்றாங்க அப்படின்னா ये क्यों ऐसा बताते हैं? ஏன்னா ஒருவேளை அடிமைப்பட்ட தனத்துல அவங்க வந்துட்டாங்க. ஆனா அந்த இடத்துல ஒருவேளை விக்கிராராதனைக்குள்ள சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துட கூடாது. उन लोग ऐसे क्यों बोलते हैं? उन लोग मतलब वो बंदी के साथ आए हैं जिसमें उनको विग्रह को जो दिया हुआ भोजन नहीं मिलना चाहिए. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பிக்குள்ள சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டோம். ஒருவேளை அந்த சாப்பாடு நம்மளுக்கு கொடுத்துட கூடாது. हम लोग को पता है कि परमेश्वर ने ये जो पिग का जो खाना है वो हम लोग नहीं अपवित्र है तो ऐसा खाना हमको नहीं मिलना चाहिए. அதனால தானியேல் அவங்கள கூப்பிட்டு பொறுமையா சொல்றாங்க எங்களுக்கு நீங்க வந்து தண்ணீரும் பருப்பு சாப்பாடும் தந்தாலே போதும் அப்படின்னு. इसके लिए दानियल उनको बताता है कि अब हमको अपवित्र है तो ऐसा खाना हमको नहीं मिलना चाहिए. அதனால தானியேல் அவங்கள கூப்பிட்டு பொறுமையா சொல்றாங்க எங்களுக்கு நீங்க வந்து தண்ணீரும் பருப்பு சாப்பாடும் தந்தாலே போதும் அப்படின்னு. इसके लिए दानियल उनको बताता है कि अब हमको क्या करो सिर्फ हमको सादा जो खाना है वो हमको खाना दीजिए करके. அந்த சேவகர் வந்து மத்தப்ப அவங்ககிட்ட சொல்றாங்க कि நாங்க அப்படி பண்ண முடியாது அல்லது ராஜா வந்து எங்களை கொண்டு வர்ற அப்படின்னு. लेकिन सेवक लोग ये बोलते हैं कि हम लोग ऐसा नहीं कर सकते क्योंकि राजा को पता चला तो हमको मार देंगे. ஆனாலும் தானியேல் வந்து அந்த இடத்துல விட்டு கொடுக்காம लेकिन दानियल उस समय वैसा उनकी बात को नहीं मानता है. சொல்றாங்க कि எங்களை நீங்க 10 நாள் சோதித்து பாருங்க நீங்க இந்த சாப்பாடே எங்களுக்கு தாங்க. वो बोलते कि आप 10 दिन
देखो हमको हम लोग जो बोलते वही खाना हमको दीजिए। நீங்க எங்களையும் பாருங்க, மத்த வாலிப பிள்ளைங்களையும் பாருங்க, அவங்களோட நாங்க ரைட்டா தான் இருக்கோம் அப்படின்னு. वो बोलते कि आप हमको भी देखिए, दूसरे लोगों को भी, दूसरे जवान को भी देखिए और उनसे हम लोग अच्छा ही देखेंगे करके दानियल बताता है। சோ இந்த இடத்துல வந்து தானியேல் நோ சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டா நோ சொன்னதுனால दानियल को उस समय नहीं करके बोलना था, तो उस समय उसने बराबर से नहीं कर बोला। ஆஃப்டர் 10 days அவங்கள சோதித்து பார்க்கும்போது மற்ற வாலிப பிள்ளைங்களோட இவங்க விசேஷத்தவர்களா இருந்தாங்க. तो 10 दिन के बाद में जब उनको परीक्षा करके देखा तो दूसरे जवानों के बीच में ये बहुत ही बलवान बने थे। இப்போ உள்ள யூத்ஸ் நாமளும் நோ சொல்ல வேண்டிய இடத்துல கண்டிப்பா நோ சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. आजकल के यूथ भी जिस जगह पे हमको नो बोलना है उस जगह पे हमको जरूर नो बोलना चाहिए। செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது ஐக்கியம், அதாவது யாராவது வாசிங்க தானியேல் 2ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். दानियल 2:18 அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். ஆமென். 2:18 इस भेद के विषय में स्वर्ग के परमेश्वर की दया के लिए यह कहकर प्रार्थना करो कि बेबीलोन के और सब 2:18 दानियल 2:18 18 तब दानियेल ने अपने घर जाकर अपने संगी हनन्याह, मिशाएल और अजर्याह को यह हाल बताकर कहा। சோ அவங்க தானியேல் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றாங்க, मतलब அவங்க வந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க ஷேர் பண்றாங்க. और जो दानियल क्या करता है अपने जो फ्रेंड्स के साथ में हर एक बात को बताता है। இப்போ தானியேல் அடிமைப்பட்டு வந்த பிறகு அவங்களுடைய பேருமே நேபுகாத்நேசர் மாத்திட்டாங்க. जब दानियल का जो फ्रेंड्स थे जब वो बंदी घर पे आए थे शाद्राक मेशक आबेदनेगोன்னு उनके पूरे नाम को ही उन्होंने चेंज कर दिया था, शाद्राक मेशक आबेदनेगो कर। இப்போ இவங்க 4 பேருமே ரொம்ப ஐக்கியமா இருக்கிறவங்க. इन लोग बहुत ही अच्छी संगति में है। நம்ம செகண்ட் சாப்டர்ல வாசிக்கும் போது அதுல ஒரு கனவு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது. हम लोग दूसरे जब अधिकार पे देखते हैं कि उसमें एक सोपन कर एक आता है। ராஜா சொல்றாரு, எனக்கு இருந்த கனவை நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு. राजा बोलते हैं मुझे जो ड्रीम आया, मुझे जो सपन आया, आप मुझे बराबर बताओ कर। இப்போ நம்மளே இப்போ எனக்குள்ள கனவை மத்த யாருக்கிட்டையும் கேட்டோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? अगर मैंने मेरे ड्रीम को मैंने अगर आपसे पूछा तो आपको तो पता नहीं होगा। ஆனா ராஜா இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராரு, என்னோட ட்ரீம் நான் என்ன கனவு கண்டேன் அதையும் சொல்லணும், அதுக்கு நீ எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கணும். तो राजा क्या बोलते कि मैंने क्या सोचा था, मैंने नींद पे मैंने ड्रीम मैंने देखा है, आप मुझे बताना है, उसका अर्थ भी हमको बताना है। அப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா நான் அந்த இடத்துல உங்களை வெட்டி துண்டாக்கிடுவேன். अगर आपने ऐसा नहीं बताया तो मैंने आपको उसी जगह पे मैं आपको मार दूंगा करके राजा बताता है। ஆனாலும் தானியேல் என்ன செய்றாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஐக்கியமா இருந்து இந்த காரியத்தை குறித்து அவங்க பேசுறாங்க. तो तब दानियल क्या करता है, अपने फ्रेंड्स के साथ अच्छी संगति पे रहता है, उनके साथ ये बात को शेयर करता है। அப்ப தானியேல் சொல்றாங்க, நம்ம இயேசுப்பா கிட்ட கேட்போம். तो दानियल बोलता है कि हम लोग अभी यीशु मसीह से हम लोग पूछेंगे। அப்ப இது எதனால நடக்குது? ஒரு ஐக்கியம், ஒரு குட் ஃபெலோஷிப் அவங்க கூட இருக்கிறதுனால தான் அவங்களால என்ன செய்ய முடியுது, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அவங்களுடைய ப்ராப்ளமை ஷேர் பண்ண முடியுது. ये क्यों होता है? क्योंकि बहुत ही अच्छी संगति में थे, इसके लिए क्या कर सकते हैं, अपने एक के प्रॉब्लम को दूसरे के साथ शेयर कर सकते हैं। நம்மளும் சிந்திச்சு பார்ப்போம், நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஆபீஸ் மேட்ஸ் அல்லது நம்ம சர்ச்ல உள்ளவங்க அல்லது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஐக்கியமா இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு. हमको भी सोचना चाहिए कि हम लोग हमारे कलीसिया के जन के साथ में, हमारे जॉब के लोगों के साथ में वो बराबर संगति में है क्या। ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கிறோம்ல, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றது எத்தனை இன்பமும் மகிழ்ச்சியுமா இருக்கிறது அப்படின்னு. हम लोग एक वचन भी देखते हैं ना, जैसे कि फ्रेंड्स लोग एक साथ रहते तो कितना खुशी की बातें करकर। ஸோ அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அல்லது கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் அல்லது நம்ம சர்ச் மேட்ஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், நம்ம ஒரே லவ் நம்ம அவங்க கிட்ட காட்டணும். जो मतलब हमारे फैमिली मेंबर्स होने दो या तो हमारे कलीसिया के लोग होने दो, लेकिन हम लोग अच्छे एक संगति में होना चाहिए। நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் जो मतलब हमारे फैमिली मेंबर्स होने दो या तो हमारे कलीसिया के लोग होने दो, लेकिन हम लोग अच्छे एक संगति में होना चाहिए। நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இயேசுவாவே வச்சு பார்க்கலாம். अगर हम लोग देखेंगे तो बहुत अच्छा जो हमारे लिए एक एग्जाम्पल है जीसस क्राइस्ट है। அநேக நேரம் அவங்கள விட்டு நம்ம தூரம் தள்ளி போனாலும் हम लोग बहुत समय उनसे दूर हो जाते हैं। யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம பாவமே செஞ்சாலும் हमको पता है कि हम लोग कोई नहीं देख रहा है करके हम लोग पाप किया तो भी நம்ம இயேசுவா வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்கள உதறி தள்ளி விட்டுட்டு போனாலுமே पर हम लोग बोलते कि परमेश्वर मुझे नहीं चाहिए करके उनको छोड़ के गए तो भी திரும்பி போய் அப்பான்னு நிக்க சில जब हम लोग फिर से जाके मसीह कर हम लोग बुलाते हैं, ஏன் பிள்ளை
இருக்காங்கன்னு சொல்றாரு. वो बोलते कि मेरा बेटा है करके बुलाते हैं। இயேசுப்பா என்னைக்குமே அப்படின்னு சொல்லல, நீ இந்த பாவம் செஞ்சுட்ட என்கிட்ட இருக்காத தூர தள்ளி போன்னு சொல்லியிருக்காங்களா? मसीह कभी ऐसा बोलता है कि तूने ये पाप किया, तू मेरे पास मत आ कर बोलते हैं क्या? அவர் என்னைக்குமே அப்படி சொல்லவே இல்லை. वो कभी भी ऐसा नहीं कहता है। ஸோ ஒரு குட் ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். तो एक अच्छा एक संगति बहुत ही महत्वपूर्ण है। நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன், சரீரத்தை தீட்டுப்படுத்துறதுல இருந்து அவங்க வந்து தன்னைத்தானே தூரப்படுத்திக்கிட்டாங்க. पहला सिस्टर ने पॉइंट बता रहे उन्होंने अपवित्र होने से अपने आप को उन्होंने दूर किया। செகண்ட் வந்து ஐக்கியம், குட் ஃபெலோஷிப்பா இருந்தாங்க அவங்க. एक अच्छा एक संगति तो उन लोग बने थे। மூணாவது பார்க்கலாம், तीसरा हम लोग देखेंगे ஜெபித்தார்கள். अच्छे से उन्होंने निरंतर प्रार्थना किया। ஜெபித்தார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. लिखा कि उन्होंने प्रार्थना किया। ஸோ இதுல என்ன அப்படின்னா, தானியேல் வந்து அவங்க சகோதரர்கிட்ட ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, நம்ம ஜெபிப்போம், நிச்சயம் நம்ம கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு. क्योंकि वो अपने दोस्तों के साथ में जो कुछ भी बात होती है उनको बताने के बाद में बोलते हम लोग प्रार्थना करेंगे। அதே போல அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, उसलिए उस जगह पे क्या हुआ है, இவங்க 4 பேரும் நின்று ஜெபம் பண்ணாங்க. ये चारों जन मिलकर प्रार्थना किया। அந்த இடத்துல இசப்பா தன்னுடைய விஷனையும் அவங்க கனவையும் இசப்பா தானியேலுக்கு காட்டினாங்க. तभी परमेश्वर ने क्या उनके बारे में सोचा था उनको बराबर से उनको बताया। ராஜா ஃபயரா இருந்த நேரத்திலயுமே राजा जब भी बहुत क्रोधित था तभी भी இசப்பா தானியேலுக்கு காட்டின அந்த விஷன் நிமித்தம் தானியேல் அந்த சொப்பனம் என்ன அப்படிங்கறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. तभी दानियेल ने उनको राजा को क्या स्वप्न मिला वो बराबर से उसको एक्सप्लेन किया। அப்போ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? उस जगह पे क्या हुआ कर आप सोच रहे हो? அவர் முழங்கால் படியிட்டு, उन्होंने घुटने टेककर, யாரு நேபுகாத் நேச்சார் வந்து முழங்கால் படியிட்டு, नेबूकदनेस्सर घुटने टेककर உங்க தேவன் தான் உண்மையான தேவன், உயிருள்ள தேவன் அப்படின்றத தானியேல்கிட்ட சொல்லியிருக்காங்க. तभी वो नेबूकदनेस्सर क्या करता है, घुटने टेककर वो बोलता है कि आप लोगों का जो मसीह वो सच्चा मसीह करके वो बताता है। இதனால ஸ்டார்டிங்ல சொன்னேன், ஜெபத்தினால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. इसके लिए हम लोग प्रार्थना से कोई भी काम असंभव नहीं होता है। ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வர மெயின் பாயிண்ட் அப்படின்னா, इससे क्या सिस्टर कहना चाहती है, பியோர் லவ், मतलब पवित्र प्यार, ஒரு ஐக்கியம், குட் ஃபெலோஷிப், एक अच्छा संगति, நம்ம கூட சரௌண்டிங்ல இருக்கிறவங்க மேல வெறுப்புத்தனம் இல்லாம, हमारे संगति में जो रहते उनकी तरफ हमको कोई गुस्सा नहीं है। எப்பவும் ஜெபிக்கிறவங்கள நம்ம இருக்கணும். कभी भी हम लोग को निरंतर प्रार्थना में रहना चाहिए। எப்படி இயேசுப்பா இருந்தாங்களோ அவங்கள போல வாழணும் நம்ம கிட்ட ஆசை இருக்கு. जैसा मसीह था वैसा जीना करके हमको बहुत ஆனா ஒரு अच्छा சில लगता நேரம் है, நம்ம தவறிடுறோம். लेकिन कई बार हम लोग उससे हम लोग राह भटक जाते பட் हैं। அவரை போல வாழணும்னா அவருடைய ஜெராக்ஸ் காப்பியா தான் நம்ம இங்க இந்த உலகத்துல இருக்கணும். अगर उसके जैसे जीवन जीतना है तो हमको उसकी जेरॉक्स जैसे हमको भी रहना है। நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், லவ் யூ எனிமீஸ் இல்லாத இருக்கு. हम लोग वचन से देखते हैं कि हमको हमारे जो एनिमीज को भी प्रार्थना प्रे करना चाहिए। எங்கேயுமே ஹேட்ங்கிற வார்த்தை இல்ல. कहाँ भी हमने नहीं लिखा कि उनसे हमको गुस्सा करना चाहिए करके। இப்போ உள்ள வாலிபர்கள் வந்து எப்பவும் இயேசுப்பா கூட இணைந்து இருக்கும்போது, अभी के जो भी जवान लोग हैं यीशु मसीह के साथ जब रहते हैं तभी, இது வெறும் வாலிப பிள்ளைங்களுக்கு இல்ல, பெரியவங்களுக்கும் சேம் தான். ये सिर्फ मतलब जवान बच्चों के लिए सबके लिए है। நம்ம இயேசுப்பா கூட இணைந்திருக்கும் போது நிச்சயமாகவே அவர் நமக்கு தேவையான ஒரு ஸ்தானத்தை அவர் ஏற்படுத்துவார். जब हम लोग परमेश्वर के साथ रहेंगे तो परमेश्वर जरूर हमारे लिए स्थान रखेंगे। फर्स्ट पॉइंट என்ன சொன்னேன்? पहला सिस्टर ने क्या पॉइंट बताया था, சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்தாங்க. செகண்ட் பாயிண்ட் दूसरा क्या ஐக்கியம். தேர்ட் பாயிண்ட் ஜெபம். இந்த 3 பாயிண்ட்டும் தான் இந்த தானியேல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல மெயினா இருக்குது. ये जो 3 आगे है दानियेल पहला और दूसरा अधिकार पे हम लोग देखते हैं। இவ்ளோ அடிமைப்பட்டு அவங்க வந்து इतने बंदीगढ़ को आने के बाद भी அவங்க விஷயத்துல அவங்க இயேசுப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுல அவங்க கரெக்டா இருந்ததுனால उनको परमेश्वर ने जो बोला उस कार्य पे बरोबर थे। इसके लिए கடைசில தோத்து போனது யார்தான்? लास्ट में किसका जो हार हुआ, சாத்தான் தான். शैतान की हार हुआ। இயேசுப்பாவை நம்புகிற நாமளுக்கு जब हम लोग परमेश्वर के ऊपर विश्वास करके हम लोगों को என்னைக்குமே அவர் வெட்கப்பட விட மாட்டார். कभी भी हमको निजित नहीं होने देगा। அவர் நம்ம தலை குனியவும் விட மாட்டார். वो हमारे साथ झुकाने के लिए नहीं देगा। நிச்சயமாகவே நம்மளுடைய தலையை உயர்த்தி வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். हमेशा हमारे
स्वर को ऊंचा करने के लिए परमेश्वर हमारे साथ है। இந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நம்புறேன். ये शब्द सबको आशीषदायक है करके मैं विश्वास करती हूँ। கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாங்க. परमेश्वर इस वचन को आशीष करके दे। ஸோ என் கூட ஆல்மோஸ்ட் எங்க போனாலும் எங்க 2 அங்கிள்